வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் டெக் அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சீரீஸ் கொஞ்ச நாளாகவே நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அன்பாக்சிங் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, அதுவும் இன் பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி காம்பனன்ட்ஸ் மட்டுமே. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் டெக் பிசி பாட் அன்பாக்சிங் 4.0 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூல்டுக்கு தேவையான பொருள், அப்புறம் வந்து மைனிங் ரிக்குக்கு தேவையான பொருள், கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு, நிறைய வெரைட்டிஸில் நிறைய குவான்டிட்டிஸில் நம்ம வந்து இதில் இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஓவரால் ஒரு கிராஃபிக் கார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், இந்த ஃபுல் காம்பனன்ட்ஸோட ப்ரைஸிங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 lakhsக்குள்ளே சாலிடாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 15 lakhs மேலே இருக்கிற மதிப்புள்ள காம்பனன்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய போஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு அங்கே போடுவேன். டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்பரும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிசி பில்ட் இல்லை ஏதாவது மைனிங் ரிக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். டெஃபினட்டாக உடனே உங்களுக்கு வந்து ஒரு மைனிங் ரிக்கோ பிசி பில்டோ கண்டிப்பாக வந்து பண்ணி தரப்போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன பாக்ஸ் அப்படின்னு தெரில, பட் இங்கே பாக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை மேபி ரெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், லென்த்தை பொறுத்து தான் நம்ம. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த பெரிய பாக்ஸ் கூட போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் மட்டும் டேபிள் எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த பெரிய டப்பாவை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது அன்பாக்சிங் நைஃப் வச்சுருக்கோம், ப்ளூ கலர். ஸோ க்ரீன் கலர் காணாம போச்சு. ஸோ ஓகே, எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து இருக்கார். ஸோ கிராஃபிக் கார்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோட்டாக்கோட ஆம்ப் ஹாலோ பிளாக் 3080 Ti. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு இருக்குது. ஐ திங்க் எல்லாமே வந்து இதில் கிராஃபிக் கார்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து வெளியே வருவோம். ஸோ அந்த பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ஜோட்டாக் கார்டு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3080 Ti. ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மைனிங்க்கு தான் வந்து கண்டிப்பாக போக போகுது. ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா ட்ரினிட்டி ஓசி இருக்குது. ஸோ இதுவும் ட்ரினிட்டி ஓசி அண்ட் இதுவும் வந்து ட்ரினிட்டி ஓசி. ஸோ ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் ஹாலோ பிளாக். ஸோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. எல்லாமே வந்து ட்ரிபிள் ஃபேன் எடிஷன். ஆப்வியஸாக 3080க்கு ட்ரிபிள் ஃபேன் தான் கொடுத்தாகணும். ஸோ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பிளாக்ல ஒன்று, அப்புறம் வந்து ட்ரினிட்டி ஓசியில் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி கார்டோட பியூட்டிஃபுல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ்லாம் கிடைக்கிறது எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் இருக்கட்டும். பட் ஸ்டில் மைனிங் பண்ணி தான் ஆகணும். வாவ், ஹியூஜ் கார்டாக இருக்குது நம்மளுக்கு. செம வெயிட்டான கார்டு. ஆக்சுவலி பாக்ஸ் தான் வெயிட்டுன்னு நினச்சேன். கார்டும் வந்து செம வெயிட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே. ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து ஒட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சூப்பராகவே இருக்குது கார்ட்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூஷுவல் சைஸோட கொஞ்சம் பெரிய ஃபேன்ஸாகவே இருக்குது நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. ஒரு 1 kg கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 700 grams கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த கார்டு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக லைட் எரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ். ஓகே, ஸ்டில் ஜோட்டாக் கார்டு வந்து நல்ல ஒரு கார்டு. அதுவும் இல்லாமல் வாரண்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸோ அந்த ஒரு விஷயங்களுக்காக நல்ல ஒரு கார்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே கேமிங்காகட்டும் இல்லை வந்து மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கார்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோஸ், அதாவது இந்த கார்டை யூஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரினிட்டி ஓசியை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் பாக்ஸ், செம்ம ஸ்மெல் அடிக்கும். பாக்ஸ்லாம் ஆனால் நல்லா ஹெவி, ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது பேக்கேஜிங் இவங்க வச்சு கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரினிட்டி ஓசி கார்டு. ஸோ இதில் வந்து ஹீட் சிங்க்ஸ்லாம் வந்து நல்லாவே அதே அளவுக்கு தான் இருக்குது. பட் ஃபேன்ஸ் அந்த அவுட்டர் பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து லைட் எரியும். ஸோ இந்த இடத்துல லைட் எரியும். ஐ திங்க் ஒயிட் லைட் மட்டும் தான் எரியும், மற்றபடி எதுவும் இல்லை. பட் இதில் வந்து கலராக லைட் எரியும். ஸோ அதுதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். பட் இதோட வெயிட் வந்து செம ஹெவியாக இருக்குது. அதாவது ஆம்ப் ஹாலோ பிளாக்கோடது. இதோட வந்து கொஞ்சம் கம்மி வெயிட் தான். பட் பேக் பிளேட்டும் இந்த இடத்துல லைட் எரியும் ஆம்ப் ஹாலோவில். இதில் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ரெண்டுமே வந்து ஃபைன். பூஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 30 MHz வந்து பூஸ்ட் கிளாக்ல வந்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் ரெண்டுத்துக்கும். ஸோ வேறு எதுவும் பெரிய
டிஃப்ரென்ஸும் இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சிமிலர் தான் இந்த 2 கார்டு. ஸோ இந்த கார்ட்ஸ் யாராவது வாங்க நினச்சிங்கன்னா எதனால் வாங்க நினைக்கிறீங்க, என்ன பர்பஸ் அப்படின்னுங்கிறத வந்து சொல்லுங்கள். ஆப்வியஸாக வந்து மோஸ்ட்டாக வந்து கேமிங்காக நிறைய பேர் வந்து வாங்க நினைப்பாங்க. பட் ஸ்டில் அதர் ஒர்க்ஸ்க்காக வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிங் இந்த கார்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் 3080 Ti வச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டெஸ்டிங் பர்டிகுலராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்களாம் கேட்கலாம் இது LHR தானே அப்படின்ட்டு. ஆமாம், எல்லாமே LHR கார்ட்ஸ் தான். TI கார்ட்ஸ் எல்லாமே வந்து LHR கார்ட்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளதில். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் பேக்கேஜிங் அப்படி தான் இருக்கும். ஸோ எஸ், இதுலேயும் நான் நினச்ச மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி அதே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜோட்டாக்கோட 3080s ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஜோட்டாக்கோட 3080s. ஸோ மொத்தம் வந்து 3 ட்ரினிட்டி அண்ட் 3 ஆம்ப் ஹாலோ எடிஷன் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்ஷரோட 1000 வாட் பவர் சப்ளையும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ வேறு எதுவும் இந்த டப்பாவில் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 2 கார்டையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டதுனால நம்ம வந்து இந்த கார்டை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிடலாம். கொஞ்சம் வெயிட் கம்மியான டப்பாவாக இருக்குது. ஐ திங்க் பாதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போதும் என்ன இருக்குதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அன்பாக்ஸ் பண்ணுறவனுக்கு தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைனிங் ஆக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு B450 Pro 4 போர்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு 6 ஸ்லாட் மதர் போர்டு, ஆஸ்ராக்கோட B450 Pro 4. ஸோ அதனால் இது வந்து மைனிங் போர்டு இது. ஸோ மைனிங்காக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு NGXயோட C750 வாட் பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பில்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பில்டை இன்னும் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைசர் கேபிள்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்க ரைசர் கேபிள்ஸாக இருக்குது. ஸோ அந்த ரைசர் கேபிள்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து AMDயோட ஏத்தலான் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஐ திங்க் ஒரு 3 ப்ராசஸர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை இப்போதைக்கு உள்ளே வச்சுருவோம். பிகாஸ் அது அவ்வளோ எக்ஸைட்டடான ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா AMDயோட 3000G, அதாவது ஏத்தலான் 3000Gக்கு வந்து ஒரு லைஃபே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த மைனிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தலான் 3000G கூட டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து வாழ்வை பார்த்தீங்களா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பாக்ஸ் வந்து கீழே இருக்குது, அதுவுமே எடுத்துடலாம். ஸோ இன்னொரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பாக்ஸ். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால கம்மியாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடை போடக்கூடாது. ஸோ மேபி எதாவது வேணாலும் இருக்கலாம். ஓகே 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 ஸோ இதுலேயும் வந்து சில பல ஜிபியூஸ் இருக்குது. ஸோ என்ன ஜிபியூஸ் அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் அ லுக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஜிபியூ இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3080 Tiயோட MSI வேரியண்ட். ஸோ MSIயோட வென்டோஸ் ஜிபியூ இருக்குது. அண்ட் இன்னும் 2 ஜிபியூ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3070 Ti. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் ஜிபியூ ஐகேம் எடிஷன். ஸோ 3070 ஃப்ரம் கலர்ஃபுல் ஐகேம் எடிஷன். ஸோ இன்னொரு ஜிபியூவும் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3070யோட 3070 Ti ஆக்சுவலி 70 ஸோ 3070 Ti ஐகேம் எடிஷன் பட் பிளாக் ஜிபியூ. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆப்வியஸாக வந்து சில பல பர்பஸ்க்காக போகுது. ஸோ இதோட மைனிங் ரிக்ஸ் பில்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதே மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க மோஸ்ட்டாக. என்னால் போட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறேன். பிகாஸ் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ ஐ திங்க் இந்த ஜிபி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பட் இது வந்து சிமிலர் டு ட்ரினிட்டி மாதிரி தான் இருக்க போகுது நம்மளுக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 3070யோட சிமிலர் டிசைன் தான். பட் இது வந்து நம்ம வந்து கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இந்த ஹெவியஸ்ட் பாக்ஸ் இது தான் நினைக்கிறேன். ஸோ வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. இந்த பாக்ஸ் தூக்குனாலே எனக்கு வேர்க்குது. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை தான் இருந்தாகணும் இவ்வளோ ஹெவியான ஒரு பாக்ஸில். பிகாஸ் கல், அதாவது இந்த பாறை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சா எவ்வளோ வெயிட்டாக இருக்குமோ அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மதர் போர்டு இருக்குது. சாய்க்க கூட முடியல. பார்த்திங்கன்னா மேலே 2 மதர் போர்டு இருக்குது. ஸோ அந்த மதர் போர்டு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா Pro 4 மதர் போர்டு நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ எஸ், நான் நினச்ச மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பவர் சப்ளைஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டரோட 125 அதாவது 1250 வாட் பவர் சப்ளைஸ் எல்லாமே. ஸோ மொத்தம் 4 பவர் சப்ளைஸ் இருக்குது. அதனால தான் ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு. 1
2 3 4 ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் சப்ளைஸ். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் அண்ட் எஸ்எஸ்டிஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ரேம் அண்ட் எஸ்எஸ்டிஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மளோட பில்டுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1200 வாட் 250 வாட் கோல்டு பவர் சப்ளைஸ் ஃப்ரம் கூலர் மாஸ்டர். ஸோ இது வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து மைனிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3080 கார்டு போடுறதுக்கான ஒரு பவர் சப்ளை. ஸோ ஒரு பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 3 3080 கார்டு வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 4 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகலை. பட் ரொம்ப நாள் டிலே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நம்மளுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வரணும். ஸோ இன்னும் கீழே இருக்கிற ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ஐ திங்க் இன்னும் 2 டப்பா இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீதி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ எதனால் அப்படின்னா வந்து இதோட மைனிங் எப்படி இருக்கும், அதாவது இந்த இதில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பேசிக்கான போர்டு, பட் மைனிங்க்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு போர்டு அப்படின்னு தான் நான் சொன்னோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 டோட்டல் ஆஃப் 6 ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ 6 GPUs வந்து இதில் வந்து தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேம் ஸ்லாட்டும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் இது வந்து கேமிங் மிஷினாக கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ தேவையான சேட்டா ஸ்லாட்ஸ், அப்புறம் வந்து RGB ஹெடர்ஸ் கூட இருக்குது, 4 பின் RGB ஹெடர்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதர் போர்டாக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB 3.1 போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி Type-C போர்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HDMI அண்ட் டிஸ்பிளே போர்ட் கூட இருக்குது நம்மளுக்கு. ஸோ HDMI போர்ட், டிஸ்பிளே போர்ட், VGA அந்த மாதிரி எல்லா விஷயமுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தென் இனஃபான ஒரு போர்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு G வேரியன்ட் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த போர்டு வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த போர்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் எடிஷன் 2.0 எடிஷன் இது. ஸோ B450 Pro 4 or 2.0 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எடிஷன். ஸோ அந்த போர்டு இது. இன்கேஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நேம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ், ஃபைனலி நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் தான் மோஸ்ட்டாக எக்ஸைட்டிங்கான காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்களும் வந்து பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸ்க்காக தான். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து சைடில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து அன்பாக்சிங்கோடு நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம்னால தான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கிவ்அவே என்ன அப்படின்னு பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ இதுக்கு அடுத்தது வந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி அங்கே சில வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.